ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்தடுத்து வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மயிலை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மயிலையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பாக்கியமும் மயிலை வீட்டில் சேர்க்க மாட்டேன், நீ எங்கேயாச்சும் போ, என்னால் இனிமேல் உன்னைய பார்த்துக்க முடியாது அப்படின்னு வெளியே துரத்தி விட்டுறாங்க. அப்புறமேட்டு மாணிக்கம் தான் ஏதோ பேசி பாக்கியத்தை சமாதானப்படுத்திட்டு மயிலை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பவே பாக்கியம் சொல்றாங்க, என்னாலலாம் இவளை பாத்துக்க முடியாது, இவளுக்குலாம் கஞ்சி தண்ணி எனக்கு துணியெல்லாம் இவளுக்கு நான் வாங்கி கொடுக்க முடியாதுன்றாங்க. நான் பாத்துக்கிறேன் பாக்கியம், நீ எதுவுமே பண்ண வேண்டாம், என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை உள்ள கூட்டிட்டு போய் மாணிக்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எடுத்த உடனே மாணிக்க மயில் கிட்ட கேக்குறாங்க, ஏமா உங்க அம்மாவும் நானும் இதெல்லாம் எதுக்காக பண்ணோம், எங்களுக்காகவா பண்ணோம், எங்களுக்கு என்னம்மா ஆசையாம்மா உங்க குடும்பத்தை நாங்க ஜெயிலுக்கு அனுப்பணுன்றது, எல்லாமே உனக்காக தானே உங்க அம்மா பண்ணா. போலீஸ் ஸ்டேஷன் போனோம், கேஸ் எடுத்துக்கிட்டோம், கோர்ட்டுக்கு போனோம், இது எல்லாமே நாங்க அசிங்கப்பட்டாலும் உன் வாழ்க்கை எப்படியாவது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே பண்ணோம். ஏம்மா இல்ல கடைசி நேரத்துல இப்படி காலை வாரி விட்டுட்ட, எங்க மேலேயே இப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியம்மா அப்படின்னு. அப்பா அது இல்லப்பா அப்படின்னு மயில் சொல்றாங்க. சுடர் உடனே, ஏப்பா அம்மா தான் லூசு மாதிரி பண்றாங்கன்னா உனக்கு அறிவில்லையாப்பா, ஏப்பா இப்படி பண்ணா எந்த வீட்டுலப்பா ஏத்துக்குவாங்க, ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா ஒரு முடிவு எடுக்கணும், அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா இப்பவே சரவணன் மாமா கிட்ட போயிட்டு தனியா கூப்பிட்டு நீ போய் பேசுப்பா, மாமா கிட்ட தனியா உட்காந்து நாங்க பண்ணதுதான் தப்பு, என் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்க சொன்னதுதான் மயில் அக்கா சொன்னாங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை, இப்ப கூட மயில் உங்களுக்காக தானே சாதகமா பேசி நகையில விஷயத்துல உண்மையை சொன்னாங்க, அதெல்லாம் மாமா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைய ட்ரை பண்ணுப்பா, அதை விட்டுட்டு அவங்க குடும்பத்திலேயே கேஸ் போட்டா யாருப்பா ஏத்துக்குவாங்க அக்காவை, நீயும் அம்மா மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்னு சுடர் சொல்றாங்க. மாணிக்க உடனே, இல்ல சுடரு, இப்படிலாம் பண்ணா அந்த குடும்பம் மானத்துக்காக எதுனால செய்வாங்க, ஜெயிலுக்குலாம் அனுப்புனாங்கன்னா அவங்க மானத்துக்காக இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு மயிலை ஏத்துக்குவாங்கன்னு சொல்லிதான் நான் அம்மாவும் இதெல்லாம் பண்ணோம், ஆனா அவங்க இப்படிலாம் முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மயிலு அப்படின்னு. அப்பா நீ சும்மா ஏதாவது பண்ணி அக்காவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதப்பா, இப்ப அக்காவை மறுபடியும் அந்த வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்ப போனா அக்காவை எப்படிப்பா அவங்க ஏத்துக்குவாங்க, அப்படியே வீட்டுல விட்டுட்டாலும் அக்காவை நல்லா பாசமா பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, அட்லீஸ்ட் மாதிரியாவது பாப்பாங்களாப்பா, அக்காவை ஒரு வில்லி மாதிரி தான் எல்லாரும் பாப்பாங்க, நிறைய வேலை வேணுக்குமே சொல்லுவாங்க, ஏதாவது அக்காவை கஷ்டப்படுத்துற மாதிரி குத்தி குத்தி பேசிட்டு இருப்பாங்க, சரவணன் மாமாவும் பாத்தீங்களா அடிக்கெல்லாம் போயிட்டாங்க, இந்த சமயத்துல எப்படிப்பா அக்காவை அங்க போயிட்டா அவ நிம்மதியா இருப்பா அப்படின்றத நினைக்கிறீங்க, சும்மா போய் அங்க இருந்தா மட்டும் போதாது, அக்கா வாழணும்லப்பா, இந்த பிரச்சனையை கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்கப்பா, அதுவே சரியாயிரும், நீங்க ஒரு வேலை அக்காவுக்கு நல்லது நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு மாமா கிட்ட போங்க, மாமா தனியா இருக்கிறப்ப பேசி புரிய வச்சு அதுக்கப்புறம் மாமா அக்காவை கூட்டிட்டு போட்டுப்பா, அப்பதான்ப்பா சரியா வரும் அப்படின்னு சொல்றாங்க. மாணிக்கத்துக்கும் இது சரியா படுது. சுடர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சரி நம்ம ஒரு வேளை நாளைக்கு கடைக்கு போய் பார்ப்போம், கடையில எப்ப மாப்பிள்ளை தனியா இருக்காரோ அப்ப பேசி மயிலை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப பேசுவோம், சமாதானப்படுத்த நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மாணிக்க யோசிக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆயிடுது. பாண்டியன்ட்டையும் சரவணன் கரெக்டா சொல்றாங்க, அப்பா இன்னைக்கு வீட்டுல நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு நிறைய அலைஞ்சிட்டீங்க, என்னால நான் கடையை பாத்துக்கிறேன்ப்பா, ஏதாவதுன்னா நான் கண்டிப்பா ஃபோன் பண்ணி சொல்றேன், அப்பா நீங்க வந்தா போதும்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியனும், இல்லடா நீ மட்டும் தனியா போனேன்னா ஊர் உன்னை சும்மா விட்டுரு நினைக்கிறியா, யாராவது வேணுக்குமே ஏதாவது கேட்கணுன்றதுக்காகவே கேட்டுட்டே இருப்பாங்க சரவணா, நான் போறேன் நீ வீட்டுல இருன்னுவாங்க. அதெல்லாம் இல்லப்பா, எப்படினாலும் ஒரு நாள் கடைக்கு போய் தானே ஆகணும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லப்பா, நான் கிளம்பி போறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு சரவணன் கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. கடையில போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கரெக்டா மயிலோட அப்பா வராங்க. வந்துட்டு, மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீங்க தனியா தான் இங்க இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இத பார்த்த உடனே சரவணனுக்கு சரியான கோவம் வந்துருது. வேகமா மாணிக்கத்தோட சட்டைய பிடிச்சிட்டு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, நாங்க நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையா, குடும்பத்தோட ஜெயில வச்சீங்கல்ல, இப்ப என்ன என்ன கொலை பண்றதுக்கு இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கத்துறாரு.
மாப்பிள நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மாப்பிள. மயிலு மேல எந்த தப்பும் இல்ல மாப்பிள. நானும் பாக்கியமும் தான் நிறைய பொய் சொல்லிட்டோம். என் பொண்ணுக்கு வயசாயிட்டே இருந்தது. அவளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல குடும்பத்துல அவளை செட்டில் பண்ணணும்னு ரொம்ப நாளா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். உங்க குடும்பம் பாக்குறதுக்கு நல்ல குடும்பமா இருந்தது. நீங்களும் மயில ரொம்ப பாசமா பாத்துக்கீங்கன்னு நம்பிதான் மாப்பிள நாங்க இந்த பொய்ய சொல்லிட்டோம். மயிலையாச்சும் ஏத்துக்கோங்க மாப்பிள. நாங்க பண்ண தப்புக்கு நாங்க என்ன பண்ணணும்? உங்க கால்ல விழுகணுமா? இல்ல உங்க அம்மா கால்ல விழுகணுமா? உங்க அப்பா கால்ல விழுகணுமா? யாரு கால்லனாலும் நாங்க விழுக தயாரா இருக்கோம். எங்களுக்கு தேவை எங்க பொண்ணு நல்லா வாழ்ந்தாலே போதும். ப்ளீஸ் மாப்ள. மயில் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க மாப்ள. அவ ரொம்ப நல்லவ. அவ வீட்டுல இருந்தவரை உங்க எல்லாரையும் நல்லா தானே மாப்ள பாத்துக்கிட்டா. அவ பொய் சொன்னா. அதுவும் யாரு சொல்லி? நாங்க சொல்லி. மத்தபடி நாங்க எங்க பொண்ணை நல்லாதான் வளர்த்துருக்கோம் மாப்ள. எப்படியாவது மயில கூட்டிட்டு போங்க மாப்ள ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கை கூப்பி கேட்டு ரொம்ப அழுகுறாரு. இதை கேட்டுட்டு இருந்த சரவணன், இந்த நடிப்பெல்லாம் இங்க வேண்டாம் சரியா? உங்க பொண்ணை என் வாழ்க்கையில நான் எப்போ தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏயா, நான் இங்க இருக்கிறப்பயே இந்த கடையை என் பேருக்கு எழுதி வைக்கணும். எங்க அப்பா இவ்வளவு சம்பாரிச்சு வச்ச கடையை எப்படியாவது என் பேருக்கு எழுதி வைக்கணும்னு நீங்க நீயும் உங்க பொண்ணு பேசிட்டு இருக்கீங்க. கூச்சமாவே இல்லையா உங்களுக்கு? அடுத்தவங்க குடும்பத்துல இப்படி குட்டைய குழப்புறதுதான் உங்களோட வேலையா? இதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு பொய் சொல்லிட்டு என் குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை வேற நான் ஏத்துக்கணுமா? அடுத்த வாரம் டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும். ஒழுங்கா உங்க பொண்ணை சைன் பண்ணி அனுப்ப சொல்லுங்க. இப்ப இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. மாணிக்கத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. பொண்ணோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. அடுத்து சுடர் வேற வீட்டுல இருக்கா. அவளுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது இது மட்டும் இல்லாம தன் பொண்டாட்டி பாக்கிய மதிக்கவே மாட்டிக்கிறா. நம்ம ஒரு வேலையும் நம்ம பண்ணல. குடும்பத்துக்காக நம்ம ஒரு பிரயோஜனமாவும் இருக்கிறது இல்ல. நம்ம உயிரோட இருந்தாலும் ஒண்ணுதான், உயிர் இல்லாம இருந்தாலும் ஒண்ணுதான். நம்ம பேசாம செத்து போயிடுவோம். நம்ம செத்து போயிட்டா நம்ம பொண்ணை எப்படியாவது ஏத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியத்துக்கும் நிம்மதியா இருக்கும். நான் அந்த வீட்டுல இருந்தாலும் ஒண்ணுதானே. நம்மள எல்லாரையும் திட்டிட்டேதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் ஒரு தப்பான முடிவை எடுக்க போகிறாரு. சூசைட் பண்றதுக்காக இவர் போறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மயில மன்னிச்சு பாண்டியன் குடும்பம் ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மாணிக்க இப்ப எடுத்த ஒரு பெரிய முடிவு யாரால? பாக்கியத்தால? இல்ல அவங்க குடும்பத்தோட வறுமையினால நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க.